பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஓட கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஒளிபரப்ப போறாங்க. சோ இப்ப ஆரம்ப ஷூட்டிங் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. நேத்தே வந்து பிக் பாஸ் வீட்டுல இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க இல்லையா? சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கிறாரு. சோ அவர் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க பிக் பாஸ் அரங்கத்துக்கு. அந்த மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போயிட்டு அவங்க எல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினை நம்ம விஜய் சேதுபதி சார் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஜாக்லின் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அரங்கத்துல அவ்வளவு ஒரு சவுண்டா, சோ பயங்கரமான கைத்தட்டல், விசில், அனல் பறக்கிற அந்த சத்தத்துல தான் ஜாக்லின் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சோ அவங்க வந்த உடனே அவங்களோட ஏவியை தான் போட்டிருக்காங்க. இந்த சீசன்ல நம்பர் 1 ஏவி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. விஜய் டிவியே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க, தட் ஏவி அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைன்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அப்படி ஒன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு தானே அர்த்தம். சோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல, ரொம்பவுமே சூப்பரா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்கள காமிக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க ஏதாச்சும் ஒன்று மாசா பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. சோ அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்படின்னா ஏவி இப்ப எந்த அளவுக்கு இருக்கும், கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஒளிபரப்புனதா சொல்லி இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஏவி ஒளிபரப்புனாங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம்லாம் ஒளிபரப்பாகுது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஜாக்லினுக்கு 7 நிமிஷம் ஒளிபரப்பு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த ஏவி எல்லாம் ஒளிபரப்புனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஃபேரான எவிக்ஷன் தான், மக்கள் நீங்க ஓட்டு போட்டு தானே அவங்க வெளியில வந்தாங்க, அதை போய் அன்ஃபேர் எவிக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஜாக்லினோட எவிக்ஷனை மட்டும் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா உங்களை வெளியே போக விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. சோ ஜாக்லின் வந்து அந்த ஏவியை பார்த்த உடனே அவங்க அந்த இடத்துலயும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றியும் சொல்லி இருக்கிறாங்க. கடைசியா விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுல யாரு அந்த டைட்டில வின் பண்ணுனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முத்துக்குர்முரனோட நேம தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டான ரியான் சௌந்தர்யா இவங்க ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நமக்கு காமிக்க போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.